அஸ்ட்ரோபக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 15/6/2025 16/7/2025 வரணும் உண்டான காலகட்டத்தை உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம், அதுக்கு அடுத்தது தட்சிணாயனம் பிறக்கும். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது மேஷத்தில் சுக்கிரன் இருக்கார், மிதுனத்தில் 3 கிரகங்கள், அதாவது புதன், குரு மற்றும் சூரியன். ஏன்னா மிதுன மாதம் அப்படின்றதுனால சூரியனும் 3ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மத்தில் 2 கிரகங்கள், அதாவது செவ்வாயும் கேதுவும் இருக்குது. அது தவிர பார்த்தோம்னா 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் ராகு, இந்த 2 கிரகங்கள். மொத்தமாக பார்த்தலையானால் இந்த மாதம் ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்குது. இது ஒரு விஷயத்தை நம்ம கூர்மையாக கவனிக்கணும். அதனால் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், அந்நிய சக்திகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் போடுகிற முயற்சி நம்மளுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன? இந்த மாதத்தில் 22/6/2025 அன்றைக்கி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். அதாவது அவருடைய ராசியிலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரே வாரத்திலே. அதற்கு பிறகு 29/6/2025, அதாவது ஒரு 15 நாள் ஆனி மாதத்தில் சுக்கிரன் அவருடைய சொந்த வீட்டில் போய் ஆட்சிக்கு போகிறார். அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். இந்த 2 மாற்றங்கள் தான் இந்த மாதத்தினுடைய பெரிய மாற்றங்களாக இருக்குது. மிச்சப்படி எல்லாமே வருட கிரகங்கள் அதே இடத்துல இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தவிர செவ்வாயும் மாற்றம் இந்த மாதம் இல்லை. சரி, இந்த மாதத்தில் பார்த்தடையானால் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனி மாதம் அப்படின்னு எடுத்தோம்னாலே முதல்ல சொல்லக்கூடியது ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா நடராஜருக்கு 6 முறை தான் ஒரு வருடத்திற்கு திருமஞ்சனம் பண்ணுறாங்க. அதில் ஆனி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம். ஆனி உத்தரத்தன்னைக்கு பண்ணக்கூடியது. இந்த ஆனி உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1/7/2025 அன்றைக்கி வருது. அது தவிர பார்த்தடையானால் இந்த மாதத்தில் ஆனி கேட்டை ரங்கநாதருக்கு திருமஞ்சனம், அதாவது ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது. இந்த ஆனி கேட்டை அப்படின்றது 8/7/2025 வருது. அதற்கு பிறகு பார்த்தேனால் இந்த மாதம் ஆனி மகம் மிகவும் விசேஷமான நாள். அருணகிரிநாதர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அருணகிரிநாதர் என்னைக்குன்னா ஆனி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது 8/7/2025 அன்றைக்கி பார்த்தேன்னா, அதாவது 9/7 8ஆம் தேதி அன்றைக்கி ஆனி கேட்டைக்கு அடுத்தது மூல நட்சத்திரம். 9ஆம் தேதி அன்றைக்கி அவர் அருணகிரிநாதரை பற்றி சொல்லவே வேண்டாம். அதாவது சைவ சமய பாடல்கள் நிறைய எழுதியிருக்கார். அதனால் அருணகிரிநாதரை பற்றி ஒரு பெரிய இது இருக்குது. அருணகிரிநாதர் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது. ஆனி அமாவாசை இந்த மாதம் 25/6/2025 அன்றைக்கி ஆனி அமாவாசை. சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய, ஒரே ராசியில் வரக்கூடிய நாள். அதே போல் 10ஆம் தேதி, அதாவது 10/7/2025 அன்றைக்கி பௌர்ணமி. அதாவது பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம். ஆனி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் விசேஷமான காலகட்டமாக சொல்லக்கூடியது. அதனால் இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களாக சொல்கிறோம். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த மாதம் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு வருட கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. அதாவது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சனி, ராகு, கேது மற்றும் குரு. நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும், கவலையே பட தேவையில்லை. அதை தவிர இதை விட விசேஷம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியையே பார்க்குறது பெரிய விசேஷம். அதனால் எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதனான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை சமசப்தம பார்வையில் பார்க்குறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது. குருவின் பார்வையும் இருக்குது. அதனால் பார்த்தோன்னா 29/6/2025 வரலும் 2 சுபகிரகங்கள் அதீதமான சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால
உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், தீர்க்கமான சிந்தனை இருக்கும், எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா ராசிநாதன் உங்களுடைய ராசியை பார்க்குறார். இதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். அதை தவிர குருவே உங்களுடைய ராசியை பார்க்குறார். அதாவது இருக்கிறதுலையே மிக சிறந்த சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடியது குரு, அதை தவிர சுக்கிரன். இவா 2 பேருமே ரொம்பவும் அதீதமான சுபர்கள்னு சொல்லக்கூடியது. அதாவது வளர்பிறை சந்திரன் புதன் இவாளெல்லாம் சொன்னாலும் இந்த குருவும் சுக்கிரனும் தனித்தனியாக அவர்களுக்கென்று ஒரு அணியை வைத்து செயல்படக்கூடியவர்கள். அதனால் துலா ராசியின் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசியை பார்க்கறதும், ராசிநாதனை குருவும் உங்களுடைய ராசியை பார்க்கறதும் அதீதமான ஏற்றம் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி, நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக சித்தியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அதை தவிர பார்த்தீங்களேனால் உங்களுடைய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எது சேரணுமோ அது கண்டிப்பாக சேரும். தந்தையின் மூலியமாக அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்துலையே சூரியன் போய் இருக்கார், குருவோடு சேர்ந்துருக்கார், 9ஆம் அதிபதியான புதனோடையும் சேர்ந்துருக்கார், 11ஆம் அதிபதி 11க்கு 11ன்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆனி மாதம் விஸ்வாவசு வருஷம் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நாங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லும்போது 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற புதன், 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு, அது தவிர சூரியன் 9க்கு உண்டான காரகன் எல்லாமே சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. குருவின் பார்வை இருக்குது, புதனுடைய 9ஆம் அதிபதியும் போய் இருக்கிற பாக்கியங்கள் அபரிமிதமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு புதன் ஒரே வாரத்தில் போகிறார். அதாவது 15ஆம் தேதி மாதம் பிறகுறது 22ஆம் தேதி அவர் மாறுறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு 10ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள், புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது 5ஆம் அதிபதியும் இருக்கிறதுனால புத்திர பிராப்தி, குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு, இவ்வளவு காலம் கல்யாணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார், குருவினுடைய பார்வையும் இருக்குது, சுக்கிரன் உங்களுடைய ராசியையும் பார்க்குறார். இதுக்கு மேலே என்ன வேணும்? நல்ல ஒரு ஏற்றமான காலத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. 29/6/2025 அப்போ உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறைகிறார். ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா உங்களுடைய இன்னொரு வீடான இந்த உங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு வீட்டில் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் மறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு செல்வாக்கு அதிகமாகும், ஆட்சி பெற்று போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்பு, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி வைப்பது நல்லது. அது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவான பிரயாணம் வேண்டாம். அது 22/6/2025 24/6/2025 வரலும் உண்டான காலகட்டம். அதாவது 22 26 ஜூன் 2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய துளசி செடி வாங்கி அருகில் இருக்கக்கூடிய அந்த கோவில்களில் கொடுங்க. அது ஒரு நல்ல ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். ராசிநாதனே ராசியை பார்க்குறதும் 9ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்குறதும் உங்களுடைய உடல் நலத்தை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கும். படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றமும் லாபமும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கூட்டு
தொழிலில் மிகுந்த வெற்றி இருக்கும். திருமண யோகம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்பொழுது கண்டிப்பாக திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி இருக்கிறதுனால கூட்டுத் தொழிலில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டம். சந்திராஷ்டம காலம்னு சொல்லக்கூடிய 22/6/2025 24/6/2025 வரலும் புதிய முயற்சி, வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மொத்தத்தில் இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபட்டுட்டு வர்றதும், அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டுட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இவ்வளவு நாளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருந்ததுனால மனசுக்குள்ளே ரொம்பவும் கிளேசம் இருந்திருக்கும். அதனால் என்ன பண்ணுறது, எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வரும் அப்படின்னு பயந்துட்டே இருந்திருப்பீங்க. இப்போ செவ்வாய் அவருடைய நல்ல நண்பர்களுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் போய் உட்கார்றார். சிம்மத்தில் போய் உட்கார்றதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருக்கும். அதனால் கவலைப்படவே தேவையில்லை. உங்களுக்கு தீர்க்கமான சிந்தனை வரும். உடல் நலத்தில் ஓரளவு நல்ல ஒரு பெட்டர்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு, ஓரளவுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா செவ்வாயும் பார்த்தாலேயானால் கேதுவோடு சம்மந்தப்படுறது, அந்த அளவு விசேஷம் கிடையாது. அந்த 10ஆம் இடத்தினுடைய அதிபதி 10க்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல போய் உட்கார்றார். அதனால் உங்களுக்கு மறைந்து இடத்துல போய் உட்கார்றதுனால அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. ஸோ பொதுவாக பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருக்கிறது, உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல நல்ல ஒரு இடத்துல சூரியனோட வீட்டில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். இந்த மாதத்தில் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. ஏன்னா இவ்வளோ நாளாக மனசுக்குள்ளே பயங்கர போராட்டம், கிளேசங்கள். ஏன்னா குருவின் பார்வை வேறு உங்கள் ராசியில் இல்லை. உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும், ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். 4ஆம் இடத்துல சனி வேறு, ராகுவோடு சேர்ந்த சனி, டபுள் சனின்னு சொல்லணும். இப்போது ராகுவோடு சேர்ந்த சனியாக இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள், மன கிளேசங்கள், மன அழுத்தம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா குரு பார்க்குறார். நிச்சயமாகவே பொறுமையில் நிச்சயமாக உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்துல இப்போ செவ்வாய் வந்ததுனால ஒரு பெரிய ஏற்றம். புதிய கடன் வாங்கி தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு தான் பேசுவோம். 8ஆம் இடத்துல பார்த்தாலேயானால் குரு, புதன், சூரியன் இந்த 3 கிரகங்கள் இருக்குது. இதனால் 8ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. இதனால் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவு, ரேஸு, லாட்ரி, ஷேர்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் ஏற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். முதல்ல ஒரே வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த மாதம் பிறந்து 15/6/2025 இந்த 22/6/2025 புதன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வரார். 9ஆம் இடத்துல புதன் வர்றது நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா திரிகோணத்தில் போய் வரார். அது நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஏன்னா உங்களுக்கு புதன் 8-11 அதிபதி 11க்கு 11 இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அதனால் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் சைட்லேருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் செவ்வாய் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். ஆனால் செவ்வாயும் சனியும் பரஸ்பர பார்வையான 180 டிகிரியில் 7ஆம் பார்வையில் பார்க்கறது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய சுகங்கள் கெடும். தொழிலுக்காக அதிகமாக அலைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லாபங்கள் அதிகமாக இருக்கும். வேலை மாற்றங்கள் இருக்கும். வேலையில் ஏற்றங்கள் இருக்கும். வேலை நிமித்தமாக அதிகமாக அலைச்சல் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் அதிபதி 7க்கு 12 இருக்கார். அப்படின்னும் போது எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள், கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ஒரு 29/6 வரலும் இருக்கும். அதற்கு பிறகு எதிர்பாலினத்தவர் மூலியமாக யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரன் வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தாலேயானால் 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பண வரவிற்கு பஞ்சம் வராது. கடன் புதுசாக வாங்குவீங்க. அந்த கடன் சிறிது சிறிதாக அடையக்கூடிய காலகட்டம் வரும். ஆனால் இந்த மாதத்தில் இந்த கடன் அடையக்கூடிய வாய்ப்பு வராது. பண வரவு நல்லபடியாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் முயற்சிகளை
சில காலங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. அதாவது அந்த காலங்கள் சந்திராஷ்டம காலங்கள்னு சொல்கிறோம். அது வந்து 24/6/2025 26/6/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக புதிய முயற்சி, வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததேயானால் சந்திராஷ்டமத்தின் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பால் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் கொடுத்துட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். என்னடா இப்படி சொல்கிறீங்களே ஏற்றமான காலம் அப்படின்னா, இருந்த நிலைமையை விட நிச்சயமாக ஒரு படி முன்னேறக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல போய் இருக்கிறது, அதுவும் நட்பு வீட்டில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். இருந்தாலும் சனியின் பார்வை இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ல் போகிறதுனால திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய கடன் அமைந்ததெல்லாம் வந்து முடிஞ்சு இப்போ தான் கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவு நல்லபடியாக இருக்கும். தூக்கம் நல்லபடியாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக மறதி அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் வந்து மாற்றங்கள், புதிய ஏற்றங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் மருத்துவர்கள், செவிலியர்கள், அதை தவிர மருந்து சம்பந்தப்பட்ட இரத்த சம்பந்தப்பட்ட வேலைகள் வியாபாரங்கள் செய்பவர்கள், அதை தவிர மண், செங்கல் இந்த மாதிரியான வியாபாரம் செய்கிறவர்கள், அதை தவிர வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர இராணுவ வீரர்கள், யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த சந்திராஷ்டம காலம்ன்றது 24/6 26/6 வரலும் உண்டான காலகட்டத்தை தவிர்க்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் வேண்டாம்னு சொல்கிறோம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.